கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். எப்போதும் நன்றி செலுத்த வேண்டும். எல்லாவற்றுக்காக புலம்பல் 3:21-22 வாசிக்கின்ற பொழுது, நீங்களும் நானும் நிர்மலமாகாதபடி பிழைத்திருப்பது ஆண்டுடைய பரிசுத்தமான கிருபை அருள். அவர் அருளுக்காக, அவர் பொழிகிற அருளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். எபேசியர் 1:3 வாசிப்பது போல, உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே கடவுள் கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்து அவருக்கு முன்பதாக மாசற்றவரும் தூயரமாய் நிற்கும்படியாய் செய்திருக்கிறாரே. உன்னதத்துக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பியிருக்காரே, அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். லூக்கா 19:10 வாசிப்பது போல, எழுந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று வாசிக்கிறோம் அல்லவா? வாழ்க்கையில் பாவத்து நிமித்தம் ஆதிப்பட்டவர் வழியாக எதையெல்லாம் இழந்தோமோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து வந்து அதை பெற்றுக் கொடுத்தாரே, அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். கலாத்தியர் 3:14 வாசிப்பது போல, ஆபிரகாம் வழியாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் வழியாய் பெற்றுக்கொள்ள வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை நம்பிக்கை வழியாய் பெற்றுக்கொண்டோம். ஆகைய ஆபிரகாம் வழியாக எப்படியெல்லாம் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினாரோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க கடவுள் விரும்பினாரே, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரே, அந்த ஆசீர்வாதங்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எபேசியர் 3:20 வாசிப்பது போல, எபேசியர் 3:20 வாசிப்பது போல, நீங்கள் நானும் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் யாசிப்பதற்கும் மன்றாடுவதற்கும் மேலானவற்றை கொடுக்கிறாரே, அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்போ நன்றி செலுத்தணும்? எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். ஆக எல்லாவற்றுக்காக எப்போதும் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.